வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளான்ட் காம்போ கொடுக்குறோம். என்ன பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா, 2 ரோஜா, எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வளர்கிற மாதிரியான ரோஜா. இது வந்து 7 டேஸ் ரோஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. இது வந்து நாட்டு ரோஸு. இது ரெண்டுமே சென்னை உள்பட எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகி வளரக்கூடிய வகை. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது. காம்போ கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இந்த 7 டேஸ் வந்து ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது. இது கொஞ்சம் இப்போல்லாம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கிடைச்சது. சரி, ஒரு 10 15 செட்டுக்கு மட்டும் ஒரு காம்போ போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஞ்சடுக்கு மல்லி. இந்த மல்லிப்பூ வந்து எங்கள் வீட்டில் இருக்குங்க. அப்படியே சரசரமாக பூக்கும். வெயில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, பட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போது. பார்த்தீங்கன்னா, தாமரை பூவாட்ட பூக்கும். வாசனை அள்ளும். அப்படியே அள்ளுன்னா, நமக்கு வந்து அது ஒரு 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 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பூத்துருக்குதுன்னா, இங்கே வாசனை வரும். எனக்கு வீட்டு வாசலில் வச்சுருக்கேன். அப்படியே சாயந்தரம் நேரம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மணமா இருக்கும் வீட்டுக்குள்ளார. நம்ம என்ன இயற்கையான எ இது வேற என்ன சென்ட்டோ, என்ன போட்டோம்னாலும் அந்த வாசனை இருக்காது. அதுக்காகவே வெளிய வந்து உட்காந்துக்குவோம். நைட்டு பறிக்காம கொஞ்சம் பூவ விட்டுருவேன். வெளியில வந்து உட்காந்துருப்போம். அந்த ஸ்மெல்ல நல்லா சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. அப்படி ஒரு அருமையான ஒரு ரோஸ் மாதிரியே பூக்கக்கூடிய ஒரு மல்லி வெரைட்டி இது. இந்த 2 ரோஜா ப்ளஸ் ஒரு மல்லி. இது 2ம் இந்த காம்போல குடுத்துருக்கேன். மேல டாபிக்ல வந்து ரேட் என்ன அப்படின்றத குடுத்துருக்கேன். தமிழ்நாடு மட்டும் ஷிப்பிங் ஃப்ரீ பண்றோம். மத்த ஊர்களுக்கு நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ பண்ண முடியாது. ஷிப்பிங் காஸ்ட் நீங்க பே பண்ணி தான் வாங்கிக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப அழகான கலருங்க. ரொம்ப எல்லா கிளைமேட்டுக்கும் பொதுவாவே நான் ரொம்ப கசகசன்னு இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் ரோஸ் எல்லாம். ஏன்னா, அது நம்ம கிளைமேட்டுக்கு வராதுன்னு நமக்கே தெரியும். அப்புறம் அத எடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு எடுக்க மாட்டேன். ஏன்னா வாங்கி வரல, உங்ககிட்ட ரோஸ் வாங்கி வச்சோம் வரல அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வரும். எதுக்கு அது அப்படின்ட்டு செலக்டடா ஒரு சில கலர்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். அதில இந்த செலக்டடுல வந்து 7 டேஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாரி நாட்டு ரோஸும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோஜா வகை. அருமையா வரும். தொட்டிக்கு வச்சிங்கனாலும் சரி, தரையில வச்சிங்கனாலும் சரி, சூப்பரா பூக்கும். கொஞ்சம் தொட்டியில வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஃபெர்டிலைசர் ரெகுலரா குடுத்துக்கோங்க. இந்த ரோஜாவும் பார்த்தீங்கன்னா, இது நாட்டு ரோஸு. நல்ல வாசனையா இருக்கும். நம்ம குல்கந்து செய்றதுக்கு, இந்த மெடிசினல் வேல்யூ இருக்கிற எல்லா இதுக்குமே இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே இந்த ரோஸு நல்ல நெறையாவும் பூக்கும். பன்னீர் ரோஜாவ விட அதிகமா பூக்கக்கூடிய தன்மை இந்த ரோஜாவுக்கு உண்டு. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆயி வளரக்கூடியது. இப்போ நீங்க செடி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த காம்போவ வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான காம்போ. இது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க WhatsAppலயும் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம். WhatsApp கேட்லாக் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலயும் நீங்க எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுலயும் நீங்க ஆட் பண்ணி விட்டுறலாம். இத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.